ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரோஸ் பற்றியும் அப்புறம் வந்து எப்படி வந்து அதை கட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு 2-3 இலை வந்து விட்டு தான் கட் பண்ணணும். ஸ்டெம்மு கீழே நல்லா கட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நிறைய துளிர் விடும் புதுசாக. ஸோ அதிக கிளைங்களும் விடும். இது வந்து நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுல சைஸ் துளிர்லாம். இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது நல்லா வந்து ஒரு ரெட் கலரில் இருக்குது துளிர். அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது செடி. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலே உங்களுக்கு இது மாதிரி அதிகமாக பூ பூக்கும். நான் கட் பண்ணுறத முன்னாடியே காமிச்சிட்டேன். இது வந்து கட் பண்ண முன்னாடி எடுத்த வீடியோ. நல்லா அவ்வளோ கொத்து கொத்தாக பூ பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடியே. நல்லா இது மாதிரி ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இது மாதிரி நல்லா க்ரோத் கொடுக்கும். நான் சொன்ன இந்த ஃபெர்டிலைசரை ட்ரை பண்ணுங்கள் போன வீடியோவில். இங்கே பாருங்கள், பன்னீர் ரோஸா அவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்கு. அவ்வளோ செடிங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லை. அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் செடிக்கு ஊற்றலாம். பருப்பு கழுவி வச்சுருந்த தண்ணி. இது வந்து மருதாணி செடி. இது என்ன ஆச்சுன்னா, மருதாணி செடி க்ரோ பேக்கில் ஃபுல்லாக வந்து கரிசலாங்கண்ணி தேவையில்லாத செடிங்கெல்லாம் வளர்ந்துச்சு. ஸோ நான் அதை எடுக்கிறதுக்காக, அதெல்லாம் எடுத்தால் தான் செடி வந்து மருதாணி நல்லா வளரும். ஸோ நான் தேவையில்லாத செடிங்க எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். அப்போ தான் வந்து மருதாணி வந்து வேறு கீழே வரைக்கும் அடியில் வரைக்கும் போகும். இல்லாட்டி அதோட சத்து எல்லாம் மற்ற செடிங்க எடுத்துக்கும். அதில் வந்து நான் வந்து வெத்தலையும் வச்சுருக்கேன். இது மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க மொத்தமாக. அது வந்து வெறும் வெங்காயத்தோல், பூண்டு தோல், அது எல்லாத்தையும் வந்து நம்ம செடிக்கு கொடுக்கலாம் உரமாக. அதுவும் மருதாணிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் காம்போஸ்ட் ஏற்கனவே வச்சுருந்தேன் கொஞ்சம் கவரில். அதையும் சேர்த்து நான் கொட்டிட்டு நல்லா தளிர தண்ணி விட்டாலே மருதாணி செடி ஆரோக்கியமாக வளரும். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.